ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய நெல்லிக்காய் அப்படிங்கிறத ஆம்லா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஊட்டச்சத்துக்களோட ஆற்றல் மையமாக இருக்குது. இந்த பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குல்ல, அது நம்ம கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு நன்மைகளை வாரி வழங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் நன்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் விரும்பி இந்த ஜூஸை குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஜூஸை குடிக்கிறப்ப உங்களோட ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும், உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி, இரும்பு சத்துலாம் நிறைய இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால பல நோய்களை கட்டுக்குள் வைக்க முடியும், வராமையும் தடுக்கலாம், உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனாலேயே நிறைய பேர் இதை ஒதுக்கி வச்சுருவோம். சரி வாங்க, நெல்லிக்காய் ஜூஸ் என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் குடிக்கிறப்ப அது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். இது இயல்பாகவே நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான். இதை குடிக்கிறப்ப உங்களோட மலச்சிக்கல் பிரச்சனையை ஓட ஓட விரட்ட முடியும். ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குல்ல, இது இயற்கையாகவே ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கும்ல அந்த தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றி ஹீமோக்ளோபினையும் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்க செய்து இயற்கையாகவே நச்சுக்களை நீக்கக்கூடிய பண்புகள் எல்லாமே இந்த நெல்லிக்காய் ஜூஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இது ரத்தத்தை சுத்திகரித்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கண்களோட ஆரோக்கியத்துக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினைக்கும் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கிறதுனால உங்களோட கண் பார்வை திறன் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட ஆரம்பிக்கும். நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது. இது உங்களுடைய பார்வையை பழுதுபடாமல் பார்க்குறதோட கண்ணோட தசைகளையும் வலிமைப்படுத்தும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று தசை பிடிப்புகளுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாதவிடாய் சுழற்சியின் போது ஏற்படுற சங்கடமான வலி மிகுந்த தசை பிடிப்புகள்லேருந்து நிவாரணம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயற்கை நமக்கு அளித்த ஒரு இயற்கையான தீர்வு தான் இந்த நெல்லிக்காய் ஜூஸு. நெல்லிக்காய் ஜூஸில் பரவலாக விட்டமின்களும் உயிர் சத்துக்களும் மினரல்களும் கனிம சத்துக்களும் இருக்குது. மாதவிடாய் சுழற்சியின் போது இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப உடம்புல இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவுறதோடு மட்டும் இல்லாமல் தசை பிடிப்புகளை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கீங்களா? அப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குல்ல, இது வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து புரதத்தை மேம்படுத்துது. இதனால நம்ம உடம்புல அதிகப்படியான கொழுப்பு சேர்றதில்ல, உடலில் இருக்கும்ல அந்த நச்சுக்களை வெளியேற்றுறதோட கெட்ட கொழுப்புகளையும் கரைச்சிரும். இதனால ஈஸியாக நீங்கள் உடல் எடையை குறைச்சிக்கலாம். எலும்புகளை வலிமையாக்குறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எலும்போட அமைப்புக்கு கால்சியம் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஊட்டச்சத்து தான். நெல்லிக்காய் ஜூஸை நம்ம குடிக்கிறப்ப கால்சியம் சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சியும் நிறைய இருக்குது. இதனால எலும்புகள் வலிமையாகும். இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வழக்கமாக நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு வர்றப்ப அது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜூஸ் என்ன பண்ணுன்னா கெட்ட கொழுப்புகளை கரைக்குது. அதனால இதயத்தில் அடைப்புகள் ஏற்படாமல் முன்கூட்டியே தடுத்துரும். இந்த ஜூஸில் நிறைஞ்சிருக்கக்கூடிய அமினோ அமிலங்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இதயத்தோட ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கும் உதவுது. இதய நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீரிழிவு நோயால் நீங்கள் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா, இல்லை நீரிழிவு நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த இயற்கையான ஒரு பொருள் தான். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய குரோமியம் இருக்குல்ல, இது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க உதவுது. நீரிழிவு நோயோட நேர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த சாறை நீங்கள் குடிக்கிறப்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் நீரிழிவு நோயாளிகள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது.
குறிப்பு நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் டெய்லி நெல்லிக்காய் ஜூஸை போட்டு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.